ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது தேசியம் காந்திய காலகட்டம், அதாவது 10th ஹிஸ்ட்ரியில் வந்து லெசன் நம்பர் 8. இந்த லெசனுக்கான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ செகண்ட் பார்ட்லேருந்து பார்க்கலாம். காந்தியம் தேசியம் காந்திய காலகட்டம். ஓகேவா? 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 8 பார்ட் 2 உப்பு சத்தியாகிரகம்லேருந்து இந்த பாட்டில் பார்க்கலாம். உப்பு சத்தியாகிரகம் அதாவது 1930 ஜனவரி 31 வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடுவோட வைஸ்ராய் இருக்கார் இல்லையா, அரசு பிரதிநிதி, அவர் வந்து இர்வின் பிரபுவோட கோரிக்கை மனு கொடுத்தார். ஓகேவா? அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இராணுவம் மற்றும் ஆட்சி பணி சேவைகளுக்காக செலவுகளை வந்து 50% வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இராணுவம் ஆட்சி பணி சேவைகளுக்காக செலவை வந்துட்டு 50% வரைக்கும் குறைக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்யணும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் புறக்கணிப்பு, எல்லாத்துலேயுமே நாங்கள் ஒத்துக்கல, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிப்பை வந்துட்டு அறிமுகம் செய்வது. அடுத்தது அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது. இருக்கிற எல்லா அரசியல் கைதிகள் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாரையும் வந்து விடுதலை செய்கிறது. அடுத்தது நில வருவாயை வந்து 50% குறைப்பது. நில வருவாய் இருக்குல்ல, நமக்கு வர்ற வருவாய், அதை வந்து 50% பாதியாக வந்துட்டு குறைக்கிறது. ஓகே. உப்பு வரியை வந்து ரத்து செய்வது. அடுத்தது உப்பு வரியை ரத்து செய்கிறது. இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து வைஸ்ராய்கிட்டேருந்து எந்த ஒரு திருப்பி ரெஸ்பான்ஸுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேவா? அப்புறம் காந்தி வந்து அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு காந்தி வந்து அடுத்ததாக சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. ஓகேவா? காந்தி 1930 மார்ச் 12 78 பேரோட சபர்மதி ஆசிரமத்துலேருந்து அவரோட புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை ஆரம்பிக்கிறார். ஓகேவா? தண்டி யாத்திரையை 1930 மார்ச் 12 78 பேரோட எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருனா சபர்மதி ஆசிரமத்துலேருந்து தண்டி யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் ரொம்ப காந்தினாலே வந்து தண்டி யாத்திரை வந்து ஃபேமஸ்ஸு. ஓகேவா? காந்தியடிகள் வந்து தன்னோட 61 வயசில் 24 நாளில் 61 வயசு ஆகிறப்ப 24 நாளில் 241 மைல் யாத்திரையாக வந்து நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5 சாயந்தரம் தண்டி கடற்கரையை அடைஞ்சார். ஓகேவா? எத்தனை நாள் பயணம் செஞ்சுருக்காரு? 24 நாளில். எவ்வளோ மைல்னால் 24 அதாவது 241 மைல் வந்து யாத்திரை நடந்திருக்காரு. அப்போ வயசு எத்தனைவருக்கு? 61 வயசுலேயும் இவ்வளோ நடந்திருக்காரு. ஓகேவா? 1930 ஏப்ரல் 5 சாயந்தரம் தான் வந்து தண்டி கடற்கரையை அவர் அடைஞ்சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாட்டில் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் ஒரு யாத்திரையை வந்து ராஜாஜி வந்து ஆரம்பித்தார். ஓகேவா? திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் இதே மாதிரி நடந்தார். யாருன்னா ராஜாஜி. ஓகேவா? அவர் பண்ணார். அப்புறம் கேரளா, ஆந்திரா, வங்காளத்துலேயே வந்து உப்பு சத்தியாகிரக யாத்திரை வந்து நடந்துச்சு. ஓகேவா? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் கஃபர் கான் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்றார். ஓகேவா? இந்த சைட்லாம் பார்த்தா ராஜாஜி காந்திலாம் பண்ணும்பொழுது வடமேற்கு எல்லை சைடில் வந்துட்டு கான் அப்துல் கஃபர் கான் அப்படின்றவர் வந்து இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கினார். ஓகேவா? செஞ்சட்டைகள் அப்படின்ற குடைக்கிட் மட்கர் இயக்கத்தை அவர் நடத்துகிறார். இவர் இருக்கார் இல்லையா, கான் அப்துல் கஃபர் கான், இவர் வந்து குடைக்கிட் மட்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தை வந்து நடத்தியிருக்காரு. அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா செஞ்சட்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது. 1865 ஆங்கிலேயர்கள் வந்து முதலாவது வனச்சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. என்னது? 1865 ஆங்கிலேயர்கள் வந்து முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதில் வந்து சுள்ளி எடுக்கிறது, கால்நடை தீவனம், அப்புறம் தேன் விதை, மூலிகை, கொட்டைகள், இது எல்லாமே வந்து வனப்பொருளில் வந்து சேகரிக்க தடை பண்ணாங்க. ஓகேவா? அந்த வனப்பொருள்லாம் வந்து சேகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1878 வந்து இந்திய வனங்கள் சட்டத்தின்படி 78 இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களோட உரிமை வந்து அரசுக்கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனமாக கருதப்பட்டன. அதாவது நன்சை நிலமாக இருக்கட்டும், தரிசு நிலமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வனத்தில் கொண்டு வந்துட்டாங்க. 1878 அந்த வருஷத்தில் இருக்க இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களோட உரிமை வந்து அரசுக்கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பழங்குடியினர் விவசாய முறை தடை. பழங்குடியினரோட விவசாயம் அவங்க பண்ணுறதை வந்து தடை பண்ணாங்க. அப்புறம் பழங்குடியினர் ஆர்ப்பாட்டம் மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டம். பழங்குடியினர் வந்து விவசாய முறையை வந்து தடை பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க.
சரியா? முக்கியமாக வந்து ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு அப்படின்றவரோட தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ராம்பாவில். ஓகேவா? கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருந்த விசாகப்பட்டினம் மற்றும் கோதாவரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதிவாசி பகுதியை தனது இல்லமாக கருதிய இவர் ஆதிவாசிக்காக உழைத்தார். ஓகேவா? அதாவது இவர் இருக்கார் இல்லையா, அல்லூரி சீதாராமராஜு, இவர் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருந்த விசாகப்பட்டினம் கோதாவரி மாவட்டங்களை சேர்ந்த ஒரு ஆதிவாசி பகுதியை வந்து அவரோட வீடாக வச்சுருந்தார், ஆதிவாசிங்களோட பகுதியை. ஓகேவா? அவங்க அந்த ஆதிவாசிங்களுக்காக இவர் ரொம்ப உழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மானியம். மானியம்னா வந்துட்டு அது ஒரு வனப்பகுதி. ஓகேவா? மானியம்னு சொல்லுவாங்க. ராம்பா பகுதி ஆதிவாசி கிளர்ச்சி 1922, 24 ராம்பா பகுதியில் வந்துட்டு ஆதிவாசிங்க கிளர்ச்சி பண்ணுறாங்க. 22, 24 அதை வந்துட்டு அடக்கிறது வந்துட்டு மலபார் காவல்துறை சிறப்பு குழு வந்து அனுப்பி வச்சாங்க. ஓகேவா? அதை அடக்கிறதுக்கு மலபார் காவல்துறை சிறப்பு குழு வந்து அனுப்பிச்சாங்க. வனவாசி நலனுக்கு போராடிய அல்லூரி சீதாராமராஜு, அதாவது வனவாசிங்களோட நலனுக்காகவே போராடினவர் யார்? அல்லூரி சீதாராமராஜு. ஓகேவா? காந்தியடிகள் வந்து நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். எரவா சிறையில் போட்டாங்க அவரை. காந்தியடிகள் என்ன பண்ணிட்டாங்க, நைட்டில் கைது செஞ்சு எரவாடா சிறையில் போட்டாங்க. நேரு, கான் அப்துல் கஃபர் கான், அப்புறம் அந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து கைது பண்ணிட்டாங்க. நேரு, கான் அப்துல் கஃபர் கான் எல்லாரையுமே கைது பண்ணிட்டாங்க. நாடு தழுவிய போராட்டம் வந்து நடக்குது. இந்தியா வந்து நிறைய மக்கள் இயக்கங்கள் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு 90,000க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த இதில் கைது செஞ்சுருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ பேர்? 90,000க்கும் மேலே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வட்டமேசை மாநாடு. அடுத்தது 1930 நவம்பர் மாதம் லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடக்குது. அப்போ வந்து பிரதமர் யார்னா பிரஸ்டில் ராம்சே மெக்டொனால்ட். ஓகேவா? இவர் வந்து மாகாண சுயாட்சியுடனான மத்திய அரசு யோசனை அறிவித்தார். ஓகேவா? யார்? ராம்சே மெக்டொனால்ட். அப்போ அவர் தான் வந்து பிரிட்டிஷாக இருந்திருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காரு? மாகாண சுய ஆட்சியுடனான மத்திய அரசு பண்ணலாம், இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை அறிவிக்கிறார். ஓகேவா? சிறுபான்மையினர் தனித்தொகுதி பிரச்சனை நீடிப்பு. அப்பையும் வந்து சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதி வேணும் அப்படின்ற பிரச்சனை போய்கிட்டே தான் இருந்துச்சு. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே சிறையில் இருந்தாங்க. அதனால் யாருமே இந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கலை. சரியா? உடனே காந்தி வந்து எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை. சரி, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு காந்தியை வந்து எந்த நிபந்தனையுமே போடாமல் விடுதலை பண்ணிட்டாங்க உடனே. ஓகேவா? வட்டமேசை மாநாடு. நெக்ஸ்ட்டு வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். அதில் வந்து இர்வின் பிரபு தான் வந்து அரச பிரதிநிதியாக இருந்திருக்காரு. யார் அரச பிரதிநிதியாக இருந்தது? இர்வின் பிரபு வந்து அரச பிரதிநிதியாக இருந்திருக்காரு காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டப்போ. அது எப்போனா 1931 மார்ச் 5. எப்போது? 1931 மார்ச் 5. ஒப்பந்தம் என்னென்னா, வன்முறையில் ஈடுபடாத வீரர்களை வந்து விடுதலை செஞ்சுருவோம், கைப்பற்றிய நிலத்தை வந்து திரும்பி ஒப்படைச்சிருவோம், கடலோர கிராம மக்கள் வந்து உப்பு காய்ச்ச பர்மிஷன் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. ஓகேவா? ஸோ காந்தி வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிட்டுட்டு 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் ஓகே இவங்க இதெல்லாம் சொன்னதும் காந்தி வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கைப்பற்றிய நிலத்தை ஒப்படைச்சிடுவோம், வன்முறையில் ஈடுபடாதவங்கள விடுதலை பண்ணிடுவோம், கடலோர கிராம மக்கள் வந்து உப்பு காய்ச்ச வந்து பர்மிஷனும் தர்றோம் அப்படின்னு சொன்னதும் சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிட்டுட்டார் காந்தி. 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாரு. எப்போ நடந்துச்சு 2ஆம் வட்டமேசை மாநாடு? 1931 செப்டம்பர் 7. காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறமா 1931 செப்டம்பர் 7 நடக்குது. காந்தி வந்து கலந்துக்கிறாரு. ஓகேவா? சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வழங்க காந்தி வந்து வழங்குறத வந்து காந்தி ஏற்கலை. ஓகேவா? அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, 2ஆவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துக்கிறாரு. சிறுபான்மையினருக்கு வந்து தனி தொகுதி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து காந்தி என்ன பண்ணல, ஏற்றுக்கலை. ஓகேவா? ஸோ வந்து 2ஆவது வட்டமேசை மாநாடு முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்து சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு புத்துயிர் கொடுக்குறது. சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு மறுபடியும் புத்துயிர் கொடுக்குறாங்க. ஓகேவா? படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜான்வரி 4 காந்தியை மறுபடியும் கைது செஞ்சுட்டாங்க. வெளில விட்டாங்க வட்டமேசை மாநாட்டுக்காக, பேச்சுவார்த்தை ஒன்றும் ஒத்து வரல. அப்போ படைத்துறை சட்டம் வந்து அமல்படுத்தி 1932 ஜனவரி 4 காந்தியை கைது செய்கிறாங்க. 4 மாதத்துக்குள்ளே வந்து 80,000 பேர் வந்து கைது செய்யப்பட்டுட்டாங்க. 1934 ஏப்ரல் வரைக்கும் அது நீட்டிக்குது.
ஓகேவா. 1934 ஏப்ரல் வரைக்கும் நீட்டிக்குது. 1932 நவம்பர் 17லேருந்து டிசம்பர் 24 வரைக்கும் 3வது வட்டமேசை மாநாடு நடக்குது. எப்போ? 1932 நவம்பர் 17லேருந்து டிசம்பர் 24 வரைக்கும் 3வது வட்டமேசை மாநாடு நடக்குது. சட்ட மறுப்பு இயக்கம் நடக்குது. காங்கிரஸ் வந்து பங்கேற்கலை. ஓகேவா. சட்ட மறுப்பு இயக்கம் நடக்குது. காங்கிரஸ் என்ன பண்ணல? பங்கேற்கலை. நெக்ஸ்ட்டு வகுப்புவாதி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம். 1932 ஆகஸ்ட் 16 வகுப்புவாதி ஒதுக்கீடு வந்து பண்ணுறாங்க. யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு பண்ணுறாரு. வகுப்புவாரி ஒதுக்கீடு பை ராம்சே மெக்டொனால்டு எப்போனா 1932 ஆகஸ்ட் 16. அதில் வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து தனித்தொகுதி பிஆர் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு? தனி தொகுதி ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவராக பங்கேற்கிறார். தனி தொகுதி கேட்குறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவராக வந்து பங்கேற்கிறாரு. ஓகே. 1932 செப்டம்பர் 20 வந்து காந்தி வந்து தனித்தொகுதி வந்து ஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். அங்கிட்டு அம்பேத்கர் வந்து தனித்தொகுதி கேட்குறாரு. ஆனால் காந்தி என்ன பண்ணுறாரு? தனித்தொகுதிக்கு ஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி அறிவிச்சிட்டு உட்காந்துருக்காரு. 1932 செப்டம்பர் 20 காந்தி இதை பண்ணுறாரு. ஓகேவா. தென் மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத், பிஆர் அம்பேத்கர், எம்சி ராஜா, அப்புறம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தலைவர்கள் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓகேவா. தீவிர பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா காந்தியும் அம்பேத்கருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அதான் பூனா ஒப்பந்தம்னு சொல்கிறது. ஓகேவா. ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை பண்ணி காந்தியும் அம்பேத்கருக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணுறாங்க. அது பேர் என்னது? பூனா ஒப்பந்தம். ஓகேவா. அதில் விதிமுறைகள். தனித்தொகுதிகள் கொள்கை வந்து கைவிடப்பட்டுருச்சு. ஓகேவா. ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டு தொகுதி யோசனை. அது என்ன? அப்போ தனித்தொகுதியை விட்டுட்டாங்கன்னா எப்படி அம்பேத்கர் ஒத்துக்கிட்டாருன்னா, ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்குகிற கூட்டு தொகுதி யோசனை சொல்கிறாங்க. ஓகேவா. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடம் வந்து 71 to 71 இருந்துச்சு. ஓகேவா. அதிகரிப்பு 71லேருந்து வந்து அதிகரிச்சிருக்காங்க. மத்திய சட்டப்பேரவையில் 18% வந்து இடங்கள் வந்து இருந்துச்சு. ஓகேவா. 71லேருந்து 148 அதிகரிச்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடம். ஓகேவா. இதெல்லாம் அந்த இதில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். அடுத்த சில வருஷம் வந்து தீண்டாமை ஒழிக்க வந்து பாடுபட்டார். ஓகேவா. தன்னோட இருப்பிடம்லேருந்து வார்தா சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு போனார் காந்தி. ஓகேவா. அடுத்தது இப்போ இது ஒடுக்கப்பட்டவங்களுக்கான பிரச்சனை தீர்ந்துச்சு. அடுத்து தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு. எங்கேருந்து? தன்னோட இருப்பிடத்துலேருந்து வார்தா சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு காந்தி போகிறாரு. ஓகேவா. ஹரிஜனங்களுக்கான பயணம் சொல்கிறாங்க. இதை ஹரிஜன சேவை சங்கம் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேவா. 1933 2 உண்ணாவிரதம் வந்து காந்தி மேற்கொள்கிறார். எப்போ? 1933. ஓகேவா. மது பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 உண்ணாவிரதம் வந்து காந்தி இருக்கிறாரு. கோயில் நுழைவு போராட்டம். அடுத்தது கோயில் நுழைவு போராட்டம். 1933 ஜனவரி 8 கோயில் நுழைவு நாள்னு ஒன்று இது பண்ணுறாங்க. 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாள். இந்த வருஷங்கள் தேதி வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமதர்மவாத சோசியலிச இயக்க தொடக்கம். அதாவது அடுத்தது வந்து சோஷியலிஸ்ட் இயக்கம், அதாவது சமதர்மவாத சோசியலிச இயக்கம் வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. 1917 ரஷ்ய புரட்சியால் வந்து இந்தியா வந்து பொது உடைமை கட்சி, அதாவது சிபிஐ அப்படின்றது 1920 அக்டோபரில் உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கண்டில் நிறுவப்பட்டுருச்சு. ஓகேவா. 1917 ரஷ்ய புரட்சியால் இந்திய பொது உடைமை கட்சி சிபிஐ வந்து 1920 அக்டோபரில் உஸ்பெகிஸ்தான் தாஸ்கண்டில் நிறுவப்பட்டுச்சு. ஓகேவா. அடுத்தது எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா இவங்க எல்லாம் வந்து அந்த இதில் வந்து நிறுவன உறுப்பினராக இருக்காங்க. நெக்ஸ்ட் 1920 வந்து அடுத்தடுத்து வந்து வழக்குகள். கம்யூனிஸ்ட் கட்சியை வந்துட்டு அவங்க உருவாகுறாங்க இல்லையா, அதை வந்து அடக்கிறதுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வழக்குகள் வந்து போடுறாங்க 1920. அதில் வந்து எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமது, சிங்காரவேலர் இவங்க எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கான்பூர் சதி விலக்குலையும் விசாரிக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து கான்பூர் சதி விலக்குலையும் வழக்கு போட்டு கான்பூர் சதி வழக்குன்னு ஒரு வழக்கு, அதுலேயும் விசாரிக்கப்படுறாங்க.
இந்தியாவை வந்து பிரிட்டன் கிட்டேருந்து பிரிக்கிறதா வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்க. இந்தியாவை வந்து பிரிட்டன்கிட்டேருந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வந்து இந்த சோஷியலிஸ்ட் கட்சி எல்லோரும் வந்து கம்யூனிஸ்ட் வந்து இது பண்ணப்பட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பொது உடைமை கட்சி 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்துச்சு. எப்போ 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்துச்சு. அதில் சிங்காரவேலர் தலைமையில் தான் வந்துட்டு அந்த இது நடந்துச்சு மாநாடு. 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு யாரோட தலைமையில் நடந்துச்சு? சிங்காரவேலர் தலைமையில். தொழிலாளர் விவசாயிகள் வந்து அமைப்புகளை வந்து இந்தியாவோட பல பகுதியில் பொது உடைமைவாதிகள் உருவாகினாங்க. சரியா. நிறைய பொது உடைமைவாதிகள் வந்து உருவாக ஆரம்பித்தாங்க. தொழிலாளராக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், இவங்க இந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க. ஓகேவா. 1920 வந்து போராட்டங்கள் வந்து நிறைய நடந்துச்சு. இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து 1928. இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து 1928. 1929 மீரட் சதி வழக்கு. ஓகேவா. அந்த மீரட் சதி வழக்கினால வந்து இந்த திசையில் வந்து முன்னேற்றம் ஆணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1929 மீரட் சதி வழக்கு. இதில் வந்து 23 நபர்கள் வந்துட்டு ரயில்வே துறையில் வேலைநிறுத்தம் செய்ததாக கைது செய்யப்பட்டாங்க. எத்தனை பேர்? 23 நபர்கள் வந்து ரயில்வே துறையில் வேலைநிறுத்தம் செய்ததாக கைது செய்யப்பட்டாங்க. முஜாஃபர் அகமது, ஜோஸு, மிர்ஜாஃபர், பிலீஃப் இவங்க எல்லாருமே அதில் வருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு புரட்சிகர நடவடிக்கை 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் வந்து கான்பூரில் இது பண்ணாங்க. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் 1924. அப்புறம் 1925 ராம்பிரசாத் பிஸ்மல், அஷ்பகுல்லா கானு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து லக்னோ கிட்ட காக்கோரி கிராமத்தில் அரசு பயணம் கொண்டு போன ரயிலை வந்து மறித்து கொள்ளையடித்தாங்க. ஓகேவா. காக்கோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க, விசாரிக்கப்பட்டாங்க. 4 பேருக்கு மரண தண்டனை, மற்றவங்களாம் வந்து கைது செய்யப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பஞ்சாபில் பகத்சிங், சுக்தேவ் அவங்களோட நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்து திரும்பவும் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சாங்க. யார் யார்? பஞ்சாபில் பகத்சிங், சுக்தேவ் அவங்களோட நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சாங்க. இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1928 பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லி 1928 பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. லாலா லஜபதி ராய் வந்து உயிரிழப்புக்கு காரணமான தடியடியை ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி சாண்டஸ் படுகொலை செய்யப்பட்டார். ஓகேவா. அதாவது லாலா லஜபதி ராயை வந்து தடியடி பண்ணாங்க இல்லையா, அதனால வந்து அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கு காரணமாக இருந்தவர் சாண்டஸ் அப்படின்ற ஒரு அதிகாரி, அவரை அடித்தவர். ஸோ அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அப்புறம் 1929 ஏப்ரல் 8 வந்து மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்று வந்து பகத்சிங்கும் பிகே தத்தும் வீசினாங்க. இப்போ 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு போடுறாங்க. யார்? பகத்சிங்கும் பிகே தத்தும். அப்போ வந்து இன்குலாப் சிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்ற முழக்கத்தையும் அவங்க எழுப்புனாங்க. பகத்சிங், பிகே தத் அவங்களாம். என்னென்ன முழக்கம்? இன்குலாப் சிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க, இதையும் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ வந்து ராஜகுரு, பகத்சிங் இவங்க 2 பேரையும் கைது பண்ணி மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. காந்தியர்வின் பேச்சுவார்த்தை வந்து அப்போ வந்து பகத்சிங்கும் ராஜகுரு வழக்கையும் சேர்க்கணும்னு கோரிக்கை இருந்துச்சு. அதாவது காந்தியர்வின் பேச்சுவார்த்தை பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து பகத்சிங்கையும் ராஜகுரு வழக்கையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காந்தியர்வின் இதுக்கு வந்து இதையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை பண்ணாங்க. மரண தண்டனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பிரதிநிதி வந்து கேட்டாங்க. பட் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மரண தண்டனையை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு பிரதிநிதி வந்து மறுத்துட்டார். இந்த பகத்சிங்க்கும் ராஜகுருக்கும் அவங்களோட வழக்கில் மரண தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க காந்தியர்வின் ஒப்பந்தத்தப்ப. ஆனால் வந்து அதை வந்து அரச பிரதிநிதி வந்து மறுத்துட்டார். ஓகேவா. இர்வின் பிரபு. நெக்ஸ்ட் 1930 ஏப்ரல் 18 சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல். சூர்யாசனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 1930 ஏப்ரல் 18 என்ன பண்ணுறாங்க, சிட்டகாங் ஆயுத கிடங்கை தாக்குறாங்க. யார் யார்? சூர்யாசனும் அவங்களோட நண்பர்களும். 1933 சூர்யாசனை வந்து கைது செஞ்சுட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரை தூக்கில் போட்டாங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட் 1930 வந்து இடதுசாரி இயக்கங்கள் வருது. 1930 பொது உடைமை கட்சி வலுப்பெற்றுச்சு. அப்புறம் பிரிட்டனில் வந்து இருந்த மந்தநிலை வந்து அதன் கீழ் இருந்த காலனியும் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. பிரிட்டனில் வந்து மந்தநிலையாக இருந்துச்சு, அதனால் காலனிக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஓகேவா? பொது உடைமை கட்சியும் 1930 வலுப்பெற்றுச்சு. அப்புறம் 1934 பொது உடைமை கட்சி வந்து தடை செஞ்சுட்டாங்க. 30 வலுப்பெற்றுச்சு, ஆனால் 34 தடை செஞ்சுட்டாங்க. 1930 காங்கிரஸ் இடது மற்றும் வலதுசாரிக்கு இடையில் சண்டை வந்துருச்சு. எப்போ? 1930 காங்கிரஸில் இடது வலதுசாரியில் சண்டை வந்துருச்சு. 1934 ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், அப்புறம் மினுமசாமி இவங்க எல்லாரும் வந்து முன்முயற்சியால் காங்கிரஸ் வந்து சமதர்ம சோசியலிச கட்சி வந்து உருவானுச்சு. யார் யார் முன்மொழிவில்? 1934 ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசாமி இவங்க எல்லாரோட முன்முயற்சியில் காங்கிரஸ் வந்து சோசியலிச கட்சி உருவானுச்சு. விவசாயிகள் தொழிலாளர் ஆதரவு கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து மாற்ற அவங்க வந்து பணியாற்றினாங்க. ஓகேவா? விவசாயிகள் தொழிலாளர் ஆதரவு கட்சியாக காங்கிரஸ் கட்சியை வந்து மாற்ற அவங்க வந்து பணியாற்றினாங்க. ஒரு சிலர் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுனால உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விட்டது, ஆனால் வந்து தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் அப்படின்னு சொல்லி சுயராஜ்யம் பற்றி காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு நுகர பார்க்கலாம். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிட்டது, ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? காந்தியடிகள் சொல்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழே அமைஞ்ச முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழே ஃபஸ்ட்டு வந்து ஒரு காங்கிரஸ் அமைச்சரவை ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து சட்டமறுப்பு இயக்க வெளிப்பாடு. ஓகேவா? 1935 இந்திய அரசு சட்டம் அது என்ன சொல்லுதுன்னா, மாகாணத்தில் தன்னாட்சி, மத்தியில் வந்து இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுது. 1935 இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுது? மாகாணத்தில் தன்னாட்சின்னு சொல்லுது, மத்தியில் இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுது. இச்சட்டத்தின் முக்கிய அம்சமாக இது ரெண்டு தான் இருக்குது. மாகாண தன்னாட்சியும் மத்தியில் இரட்டை ஆட்சி, இது ரெண்டு தான் இந்த சட்டத்தோட முக்கிய அம்சமாக இருக்குது. ஓகேவா? இந்திய அரசு சட்டம் 1935 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள், அப்புறம் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசும் இதில் இடம்பெற்றன. இதில் என்னென்ன இருக்குது? 11 மாகாணங்கள் இருக்குது, 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் இருக்குது, அப்புறம் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசும் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாக்குரிமை, சொத்து உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாக்குரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் 10% மட்டும்தான் வந்து வாக்களிக்கலாம். ஓகேவா? அதனால் அதுக்கப்புறம் என்னாச்சு? வாக்குரிமை வந்து எல்லாருக்குமே உண்டு. வயசு பேஸ்ட் ஆன் ஏஜ், அவங்களோட ஏஜை வைத்து வந்து வாக்குரிமை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 10% பேர் மட்டும்தான் வாக்களிக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சொத்து இருக்கவங்க மட்டும்தான் வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1935 பர்மா இந்தியாவில் இருந்து பிரிப்பு. இந்தியாவிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? பர்மாவை 1935 பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றோட பணியும் அடுத்தது. 1937 தேர்தல்கள் வந்து அறிவித்தாங்க. 1935 இந்திய அரசு சட்டம் வந்து அமல்படுத்தினாங்க. 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுச்சு. மொத்தம் 11 மாகாணங்களில் போட்டியிட்டுச்சு, ஆனால் அது வந்து 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுச்சு. ஓகேவா? காங்கிரஸ் அரசுகள் வந்து பிரபலமான அரசுகளாக செயல்பட்டுச்சு. மக்களோட தேவையை நிறைவேற்றினாங்க. காங்கிரஸ் அரசுகள் என்ன பண்ணாங்க? பிரபலமான அரசுகளாக இருந்தாங்க, மக்களோட தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க. ஓகேவா? அமைச்சரோட ஊதியம் வந்து மாதம் ஒன்றுக்கு வந்து 2000 500 ரூபாயாக குறைச்சிட்டாங்க. அமைச்சரோட ஊதியத்தை எவ்வளோன்னு குறைச்சிட்டாங்க? 2000 500 ரூபாயாக குறைச்சிட்டாங்க. ஓகேவா? தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கையை ரத்து செஞ்சுட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தவிர மற்ற கட்சி மீது இருந்த தடை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மேலே மட்டும்தான் தடை இருந்துச்சு, மற்ற கட்சிகள் மீது இருந்த தடையை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பத்திரிகை மீது இருந்த கட்டுப்பாடு வந்து அகற்றிட்டாங்க.
விவசாய கடன் குறைய தொழிலாளர் பணி நிலைமை மேம்பட சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஓகே, விவசாயிகளோட கடன் குறையிறதுக்கும் தொழிலாளர் பணி நிலைமை வந்து மேம்படுறதுக்கும் தொழிலாளர்களுக்காகவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்புறம் கோயில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. என்ன சட்டம்? கோயில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. கல்வி பொது சுகாதாரம் சிறப்பு கவனம். கல்விக்கும் பொது சுகாதாரத்துக்கும் சிறப்பு கவனம் செலுத்தினாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல். காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணுறாங்க? அடுத்தது பதவி விலகுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். 1939 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிச்சு. இந்தியர்களை வந்து கேட்காமே வந்து காங்கிரஸையும் போரில் வந்து ஈடுபடுத்தினாங்க. இந்தியர்கள்ட்ட கேட்காமலே அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து காங்கிரஸை வந்து போரில் ஈடுபடுத்தினாங்க 1939 2ஆம் உலகப் போரில். ஸோ காங்கிரஸ் எல்லோரும் என்ன பண்ணாங்க? அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முஸ்லீம் தனிநாடு கோரிக்கை. ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கை கொடுத்தாரு. ஓகேவா? லண்டன்லேருந்து அவர் வந்து லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் 1934 ஓகேவா? முஸ்லீம் லீகுக்கு வந்து புத்துயிர் கொடுத்தது யாருன்னா ஜின்னா தான். காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி விலகிய நாள் வந்து மீட்பு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காங்கிரஸ் அமைச்சரவை எல்லாரும் பதவி விலகின நாளை வந்து ஜின்னா வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா மீட்பு நாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? 1940 வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தனிநாடு வேணும் அப்படின்னு ஜின்னா கேட்குறாரு. ஓகே, 1940 முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா கேட்குறாரு. ஓகேவா? 2ஆம் உலகப் போர் அப்போ வந்து தேசிய இயக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறமே இன்னும் நிறைய இது இருக்குது. 2ஆம் உலகப் போகிறப்ப தேசிய இயக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? உங்களோட அபிப்பிராயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் கொடுங்க. எங்களுக்கு இன்னமும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.